சற்று முன் செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்த சோகம். செந்தில் பாலாஜி மனைவி மேகலா கண்ணீருடன் இருக்கிறார். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன தகவல் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா அவரை இதுவரை பார்த்திங்கன்னா கண்ணில் கூட காட்டலைங்க. இதை தான் ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் கேட்டு வராங்க. செந்தில் பாலாஜி முதல்வரும் இன்னும் சந்திக்கலைங்க. ஏன்னா அமலாக்கத்துறையினரால் கைது செய்யும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து 18 மணி நேரம் அவருக்கு பார்த்திங்கன்னா துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதாகவும் அதனால் அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கிறதாகவும் உடனடியாக அவர் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துனாங்க. அங்கேருந்து வசதிகள் குறைவாக இருக்குது. ஒரு பன்னாட்டு மருத்துவமனையிலேயே பார்த்திங்கன்னா அரசோட அமைச்சரே பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையை கேவலமாக பேசி அந்த இடத்துலேருந்து செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுறாங்க. காவேரி மருத்துவமனை டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் பார்த்திங்கன்னா சீராக செயல்படலை. 4 இரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இரத்த ஓட்டங்கள் நிற்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா பைபாஸ் அறுவை சிகிச்சையால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கொடுத்துருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு 21ஆம் இந்த மாதம் 21ஆம் பார்த்திங்கன்னா அவருக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ஜரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% இக்கட்டில் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்ஜரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்படி பண்ணியுமே பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியலைங்க. அவர் உயிருடன் தான் இருக்காரா, இல்லை இறந்துட்டாரா, இல்லை அவருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு செய்தியுமே இன்னும் வெளியாகலைங்க. அதனால் அவங்க மனைவி கண்ணீருடன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் பார்த்திங்கன்னா பரப்பிட்டு வராங்க. இதான உண்மை தகவல் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியலைங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மட்டும்தான் சுப்பிரமணியன் மட்டும்தான் இவரை பார்த்துட்டு வரதா செய்திகளை கொடுக்குறாங்க. அவர் தான் அடிக்கடி பார்த்துக்கிறதாகவும் செய்திகள் வருதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு தகவலுமே இன்னும் வரைக்கும் வரலைங்க. இதனால் பார்த்திங்கன்னா கோபம் அவங்க மனைவிக்கு என்ன சொல்வது அப்படின்னு தெரில. முதல்வர் ஸ்டாலினும் நேரில் போய் பார்க்கல. யாருக்குமே எந்த ஒரு விஷயமுமே தெரியலைங்க. இதனால் பார்த்திங்கன்னா மனம் முடிந்து தான் இருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகள் வருதுங்க. மேலகளாக பார்த்திங்கன்னா கண்ணீருடன் இருக்கிறதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படி இருக்கிறா அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. செந்தில் பாலாஜிக்கு என்னதான் ஆயிற்று, செந்தில் பாலாஜி மீண்டு வருவாரா, இல்லை என்ன செய்ய போகிறார்கள், காவிரி மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார் என்ற அதை பற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலையுமே வெளியிடவே பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகளை கொடுத்துருக்காங்க. இன்னும் வரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு செய்திகளுமே வெளியிடலைங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க, என்ன வேணால் நடக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.